அவருடைய பட்சத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் 10 வருஷமா இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். நான் பிரான்ஸ்ல இருந்து அந்த இந்தியன் பிரேயர் இணைப்பு எப்பொழுதும் ஜீவிக்கிறேன். என்னுடைய பேர் அண்ணா. நான் இப்போ வெக்கேஷனுக்காக நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். வந்திருக்கிற இடத்துல எனக்கு எங்களுடைய கூட்டில் இருக்கிற கத்தாதேசத்தில் இருந்து இணைகிற இமானுவேல் பிரதரை சந்திக்க தேவன் எனக்கு ஒரு கிருபையை தந்தாங்க. அவருடைய மகளுடைய திருமண காரியங்களுக்காக வந்திருந்தவர் திருமணம் ஆண்டவர் கிருபையாலே எங்களுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் நன்மையாக கல்யாணத்தை நிறைவு செய்து அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை துணை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம். சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது அம்மா வந்திருக்கிறாங்க, பிரான்ஸுக்கெல்லாம் வந்து அம்மாவை நான் எப்படி பார்க்க முடியும், என்னுடைய சான்ஸ் எனக்கு ஆண்டவர் தந்தது, நான் உங்களை வந்து பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க. அங்கே இருக்க பார்த்தே சொல்லுவார், வந்தாக்கா எப்படியும் சந்திக்கலாமம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தாங்க. இது எங்களால் ஆனது கிடையாது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் செய்த கிருபை. இது கர்த்தருக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம். எங்கள் அந்த மினிஸ்ட்ரியில் இணைத்த மன்றாவதுக்கும் சிவத்துக்கும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அநேகர் இந்த இணைப்பில் வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து நிற்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய இந்த சுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்ட ஒரு அரை மணிக்கூறாவது கர்த்தருக்கு என்ற சிலவிட தேவன் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரும் என்று கர்த்தருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தை தந்த தேவனுக்கு ஒரு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாம் கர்த்தர் சித்தத்தினால்தான் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் இமானுவேல். நான் கத்தாபேசத்திலிருந்து இந்த ஸ்கை பிரேயர் யூனியனில் இணைந்து கடந்த 8 ஆண்டுகளாக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். தாயார் சொன்னது போல இந்திய நினைப்பிலே வந்து சில நேரங்களிலே தாயாருக்கு உதவி செய்ய புதிய ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்படியாக அநேக விண்ணப்பங்களை தேவனுடைய பாவத்திலே எங்களுக்காக மாத்திரமல்ல பிறருக்காக நாங்கள் வைத்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தந்து கொண்டிருக்கிறார். எனது மகனுடைய திருமணம் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடந்தது. இந்த திருமணத்திற்காக கூட தாயாரும் மற்றும் இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி உலகமெங்கிலிருந்து இணைந்திருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் போதகர்களும் அவளுக்காக ஜெபித்திருந்தால் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார். ஒரு ஸ்தோத்திரங்களை நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம். தாயார் சொன்னது போல இந்த இடத்துல ஆயிரக்கணக்கானவர் வந்து இந்த இணைப்பில இணைந்தாங்க. ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இணைந்து ஊழியர்கள் செய்து போய்விட்டார்கள். ஆனாலும் தேவ கிருபையினாலே நாங்கள் இன்னும் இந்த இப்போ ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனலும் காஸ்பிள் ஊழியர்களும் இணைந்து நடத்துகிறதான ஜூம் ஆராதனை 24 மணி நேரமும் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் சிறிது நேரமாவது அந்த நேரத்தை ஒதுக்கி அம்மா சபைக்கு ஒரு 10 நிமிடமோ அரை மணி நேரமோ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இடத்திலே வந்து இணைந்து ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.